திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கியது சரியா தவறா என்பது பற்றி பலவிதமான கருத்துக்கள் சமூக ஊடகங்களில் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சேப்பாக்கம் தொகுதியில் தனது தாத்தா கலைஞர் கருணாநிதியையே தோற்கடித்தவர். எப்படி என்று கேட்கிறீர்களா? நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் சேப்பாக்கம் தொகுதியில் திரு உதயநிதி ஸ்டாலின் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி வாங்கிய ஓட்டுகளை விட அதிக வாக்குகள் பெற்றிருந்தார். அப்போது ஆட்சியில் இருந்தது அதிமுக. திரு உதயநிதி ஸ்டாலின் தனது சட்டமன்ற உறுப்பினர் பணியை எவ்வாறு சிறப்பாக செய்கிறார் என்பதையும் அதிகாரிகள் எவ்வாறு அவரது கட்டளைகளுக்கு பணிந்து செயல்படுகிறார்கள் என்பதையும் எல்லோரும் அறிவர். முதல்வர் ஸ்டாலின் எண்ணத்தை போல மக்களுக்கு சிறப்பாக செயல்புரிந்து வாக்குகளை பெற வேண்டும் என்பதில் திரு உதயநிதி ஸ்டாலின் உறுதியாக இருக்கிறார். திரு உதயநிதி ஸ்டாலினை குறை கூறும் பிஜேபி போன்ற கட்சியினர் சேப்பாக்கம் தொகுதியில் திரு உதயநிதி ஸ்டாலினை அடுத்த தேர்தலில் தோற்கடித்து காட்டினால் அவர்கள் கூறுவதை ஏற்றுக்கொள்ளலாம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இரவும் பகலும் சிறப்பாக பரப்புரை செய்தார். பாமக கோட்டை என்று கருதப்படும் தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியில் பிரதமர் மோடி குறித்து டாக்டர் ராம்தாஸ் அவர்களின் மாறுபட்ட நிலைப்பாட்டை சிறப்பாக விளக்கினார். அங்கு திரு உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரத்தில் ஈடுபடவில்லை என்றால் திருமதி சௌமியா அன்புமணி வெற்றி பெற்றிருக்கக்கூடும். திரு உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி வழங்கியது வாரிசு அரசியல் ஆகாதா என்று பலர் கேட்கின்றனர். திரு ஜவஹர்லால் நேரு பாரத பிரதமராக இருந்தபோது தனது தங்கை விஜயலட்சுமி பண்டிட் அவர்களை ஐநா சபை ஜெனரல் அசம்பிளி தலைவராகவும் மகாராஷ்டிர மாநிலத்தின் கவர்னராகவும் ஆக்கினார். கலைஞர் கருணாநிதி முதல்வராக இருந்தபோது திரு ஸ்டாலின் துணை முதல்வராக இருந்தார். கலைஞர் கருணாநிதி செய்த சாதனைகளில் மிகப்பெரிய சாதனை ஒரு நல்ல முதல்வரை அடையாளம் காட்டி சென்றதுதான். அவர்தான் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். சீனியாரிட்டிக்கு மதிப்பு வழங்கப்படவில்லை என்பது இன்னொரு குற்றச்சாட்டு. சீனியாரிட்டி என்று பார்த்தால் மூத்த அமைச்சர் ஒருவருக்கு துணை முதல்வர் பதவி கொடுத்திருக்க வேண்டும். அவர் தற்போது உடல் நலம் குன்றி இருக்கிறார். முதல்வர் ஸ்டாலின் கூட அவரை விட வயதில் இளையவர்தான். பேரறிஞர் அண்ணா மறைவுக்கு பின் 2ஆம் இடத்தில் இருந்த திரு நெடுஞ்செழியனை மீறி கலைஞர் கருணாநிதிக்கு திறமையின் அடிப்படையில் முதலமைச்சர் பதவி கிடைத்தது. இறுதியாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சாயலாக திரு உதயநிதி ஸ்டாலினை மக்கள் பார்க்கின்றனர். எல்லா நிகழ்வுகளிலும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களால் பங்கு பெற முடியாது. திரு உதயநிதி ஸ்டாலின் திறப்பு விழாக்களில் மூத்த அமைச்சர்களுடன் நிற்கும் போது திரு உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு சிறப்பு அந்தஸ்து தேவைப்படுகிறது. 3 ஆண்டுகள் சிந்தித்துதான் திரு உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவியை வழங்கியிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின். இது முதல்வருடைய தனிப்பட்ட விஷயம். அதில் யாரும் தலையிட முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிறரோடு பகிருங்க. நன்றி.